தேவி, என்னம்மா என்னைக்கு சந்தோஷம் முதல்ல தெரியுதா? நம்ம 2 பேரும் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அந்த சந்தோஷம் தானே? தேவி, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. உங்க அப்பா தவுடுக்கு போற நாளா பார்த்து சொல்லி அனுப்பு. வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரும் தேவி, என்ன போய் தப்பா நினைச்சியா? கோவில்ல வந்து தப்பா பேசுவனா? சரியான பைத்தியடா இது. அடுத்த மாசம் கல்யாணம், சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா நல்லது இல்ல பாரு. இந்த மாதிரி பேச்சல என்கிட்ட பேசாத. நாட்டுக்கட்டப்பா. தேவி, மறந்துடாத. ஒப்பன் டவுனுக்கு போனா சொல்லி அனுப்பு. நான் வந்துடுறேன். சித்திரைக்கு முன்னாடியே குழந்தை பிறக்கணும். உடம்ப பாத்துக்கோமா. வசமா மாடிட்டான் போல் இருக்கு. என்ன அழகா முட்டை சுத்தரா இருப்பாரு. தேவி, I love you. No, you love. Very good English, huh? You. Hey. நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? Hey, get up. Yo. அது தரையா. யாரு? நீ காதலிக்கிறிய அந்த சூப்பு தடிய. ரெடி? அப்பா இல்ல. அப்ப வசதியா போச்சு. போயிட்டு காலையில வாங்க. ஏய், நெல்லிடி. ஏடி, உன் முறை மாப்பிள்ள என்கிட்ட விட்டாம அந்த தடி என்கிட்ட விட்டுறிய நீ? அப்படி என்னடி இருக்கு அவங்கிட்ட? என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத. இந்த மாதிரியா? ஏடி, இந்த மாதிரிலாம் என்னென்ன தடிய சொல்லி கொடுத்துட்டானா? ஏய், ஆத்துல போற தண்ணிய கண்ட நாயெல்லாம் குடிக்கும் போது இந்த வீட்டுக்கு சொந்தமான நாய் நான் குடியில என்னடி தப்பு? வாடி குடி. போட்டு அப்படி அடிக்கிற வைத்திய சார், கருப்பையா தேவிகிட்ட தப்பா போடா வெளியே. உங்க சண்டையில வெளியே வச்சுக்கீங்க. போடா, நீ போடா. அவன் பொம்பளை பொறுக்கி போறா. நான் யாரு? நீ வீட்டு மரமாப்பிள்ள. நான் ஏன் போடும்? மாப்பிள்ள அப்பா,
நான் செத்தால இந்த பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அடி வேற எப்படி கட்டிக்குவேன்? ஏய், பல நேரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சண்டையை போட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போடா வெளியே. யோ இப்போ போறேன். நம்ம பேசினபடி எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கல. அப்பா இவரை நான் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நான் என்னமா பண்றது? நல்லவனோ கெட்டவனோ மோட மாப்பிள்ளையா வந்துட்டான். பிங்கி, 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 எழுந்துரு. ஹாய் ஆண்டி, எப்ப டெல்லில இருந்து வந்தீங்க? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வந்துட்டு இருக்கேன். வாட் ஹேப்பன் டு மை சன்? குரு தங்கி இருக்காரே மல்லிமலை, அங்க நாராயணன் ஒரு வில்லேஜ் டாக்டர் இருக்காரு. அவரு பொண்ண நம்ம குரு டீப்பா லவ் பண்றாரு. டேம் இட். அவன் வர்றதுக்கு லேட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ பெரிய ரீசன் இருக்கும்னு. அந்த இடியட்டை எப்படி வரவழைக்கிறேன்னு பாரு. வேண்டாம் ஆண்டி, பிராட் மைண்டா இருந்து குருவுக்கு அவளே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஷட் யுவர் நாஸ்டி மவுத். அவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட தான் நடக்கும். சேகர், சேகர், யோ இங்க வாயா. மேடம், புளியந்தோப்பு புஷ்பராஜ் நான் வர சொன்னேன்னு சொல்லு. அவர் உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். வணக்கம் தலைவிமா. வணக்கம். புஷ்பம், உனக்கு ஒரு முக்கியமான வேலை. சொல்லுங்கம்மா. மல்லிமலையில நாராயணங்கிற நாட்டு வைத்தியரோட பொண்ண என் புள்ள விரும்புறானா. என் புள்ள கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு அவனை அங்க இங்க நகர விடாதபடி மருந்து போட்டு வச்சிருக்கா. அவளை மலை மேல இருந்து உருட்டி தள்ளி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி ஊரை நம்ப வச்சு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். தலைவியம்மா, ஏதோ பெருசா செய்ய சொல்லுவீங்கன்னு பார்த்தா தம்மாந்துண்டு மல்லிகைப்பூ கையில கொடுத்து கசக்கி போட சொல்றீங்க. இதை நான் உங்களுக்காக செய்யறேன். புஷ்பம், தலைவியம்மா, நீ போகும்போது தனியா போக வேண்டாம். நம்ம தொண்டர் படையோட போய் காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்து. இதுக்கெல்லாம் எதுக்கு தலைவியம்மா தொண்டர்பட? ஏன் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். வரேன். தேவி அப்பா என் மேல என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காரு? நல்ல அபிப்பிராயம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் கெட்டவர் இல்ல. அவர் மீசையும் பெருசு, மனசும் பெருசு. அவர் மீசையும் வெள்ள, மனசும் வெள்ள. இந்த 3 பேர் தடிங்களையும் நம்பவே முடியலப்பா. நல்லா சாப்பிடறானுங்க, தூங்குறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க. ஒரு த்ரில்லிங்கா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜான்சன், தயவு செஞ்சு நீயாவது என் லவ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, 2 பழம் வாங்கிக்கோங்க, ஒரு சாத்துக்குடி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பூ வாங்கிக்கோங்க. நீங்க வாங்க, மத்தெல்லாம் நான் ஜான்சன், பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறப்பா? நீங்க வாங்கல. என்ன பழம், தேங்காய் பூ. அதான் தெரியுதே. எதுக்கு? அட சொல்லிக்கடா. உங்க பொண்ண எங்க பொண்ணு? குருவுக்கு ஆ, கேட்க வந்துரும். ஏண்டா ஒரு பொண்ணை பாக்குறது, உடனே காதலிக்கிறது, அப்புறம் பணத்தட்டோட வந்து பொண்ணு கேட்கறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விளையாட்டா போச்சு இல்ல? ஏய் சின்ன பசங்களா, கல்யாணங்கிறது ஒரு வாழ்க்கை பிரச்சனைடா. வைத்தியர் சார், நான் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்றா. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? செத்து போன தேவி உங்க அம்மா கூட நீங்க கேரளால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டேன். எனக்கு அதையெல்லாம் எந்த பிரதேச பையன் உன்ட்ட சொல்லுது? ஜான்சன். ஏய் ஜான்சன், கூட இருந்தே குழி படிக்கிறாரு. தம்பி, எங்க காலத்து காதல் வேற, உங்க காலத்து காதல் வேற. நீங்க 4 பேர் சேர்ந்து செவந்து மேல உட்காந்துக்கீங்க. எவ்வளவு குறுக்க போனா விசில் அடிப்பீங்க. அவன் திரும்பி பார்த்தா ஐ லவ் யூ மீங்க. அவ்வளவு உங்க வலையில் விழுந்துறா. ஆனா என் பொண்ணு உங்க ஜிகினா வேலைக்கெல்லாம் மயங்க மாட்டான். ஜனக மகாராஜா தெரியுமாடா? ஜனராஜா தெரியும். சீதை அவங்க அப்பாடா. அவர் எப்படி வளர்த்தினாரோ அதே மாதிரி என் மகளை நெஞ்சில போட்டு வளர்த்தினடா. நீங்க என்னடானா ராவண மாதிரி வந்து இம்மகளை தூக்கி போலான்னு பாக்குறீங்க. நடக்கவே நடக்காது. என்னம்மா? ஒரு நிமிஷம். என்னம்மா? அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ராவணன் அல்ல, ராமர் தான். அடி பாவி தண்டாரி, அவங்க கிட்ட உன்னை எவ்வளவு தூரம் தூக்கி பேசுவேன். என்னை இப்படி திடீர்னு கீழே போட்டியே. பூம மாதிரி இருந்தியம்மா, வெடுக்குன்னு சொல்லிட்டியே. வைத்திரியா, இப்படி சென்டிமெண்ட்லாம் எமோஷனா பேசி ஏயா அழுகுறீங்க?
ப்ளீஸ் தயவு செய்து நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். இவளுக்குன்னு ஒரு முறை மாப்பிள்ளை இருக்கான்ப்பா. அவனுக்கு கட்டி வைக்காம வேற யாராவது கட்டி வச்சா ஊரே தப்பா பேசும்பா. ஊரை தூக்கி குப்பையில போடுங்கப்பா. அந்த மருடனை நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வைத்தியரையா, ஒரு மனசு விரும்பினா பரவாயில்ல, 2 மனசு சேர்ந்து இருக்கு. தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. என்னப்பா காலையில வந்து ஒரே குழப்பம் பண்றீங்க? ஐயா, இங்க யாருக்கு எந்த குழப்பம் இல்ல. நாங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கோம். இந்த தம்பி பெரிய எம்எல்ஏயோட மகன். நாங்க சாதாரணமா இந்த குடியில வைத்தியரையா, வாழ்றோம். இந்த யூஷுவல் டைலாக் விடுங்க. பையன் சைடும் ப்ராப்ளம் இருக்கு, பொண்ணு சைடும் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்து இந்த தட்டை வாங்கி. இது நடக்கும்னு நினைக்கிறீங்க? குத்தும் தொலையுமா விழும்பா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்க பொண்ணு அடையத்துக்காக குரு எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வேணாம் தம்பி. ஐயா, ஐயா, ஒத்துக்குங்க ஐயா. சார், ஐயா, சொல்லுங்க. தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க ஐயா. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் ஐயா. ஐயா. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த பாட்டில்ல திராவம் இருக்கு. நில்லுங்க. கிட்ட வராத, கிட்ட வந்தா குடிச்சிடுவேன். நோ ஜோன்சன், நோ. வேண்டாம் ஜோசன், அப்படி எதுவும் செஞ்சிடாத. நீ சும்மா இருக்கா? மயில்சாமி, வைத்தியரையா கிட்ட சொல்லு. அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காட்டி நான் இந்த திராவத்தை குடிச்சு உயிரை விட்டுருவேன். ஐயா, இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா ஜான்சன் திராவ குடிச்சு உயிர் விட்டுருவாங்கறான். பரவாயில்ல, குடிக்க சொல்லு. பரவாயில்ல, குடிக்க சொல்லிட்டாரு. மயில, நான் விளையாட்டு சொல்ல மயில, நிஜமாவே குடிச்சிடுவேன் சொல்லு. ஐயா, விளையாட்டு சொல்லியா நிஜமாவே குடிச்சிருவானா? நானும் ஒண்ணும் விளையாடல, நிஜமாவே குடிக்க சொல்லு. அவரு ஒண்ணு விளையாடலையா, நிஜமாவே குடிக்க சொல்லிட்டார். அப்ப கடைசியா இன்னொரு வாட்டி பாத்துக்க சொல்லு. கடைசியா ஒரு ட்ரிப் உங்களை பாத்துக்கன்னு சொல்றாரு. அவன் உதப்பேன்னு சொல்லு. உதப்பேன்னு சொல்றாரு. செத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் உதைக்க முடியாதுன்னு சொல்லு. செத்ததுக்கு அப்புறம் உதைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அது செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லு. அதை செத்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? ஜோன்சன், ஜோன்சன், நோ ஜோன்சன், ப்ளீஸ். நோ. வேண்டாம் ஜோசன், வேண்டாம். அப்பா.